ஓம் நம சிவாய. திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்தை பாடி அருளிய தெய்வ புலவர் சேக்கிழார் அவதரித்த ஸ்தலமான குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவூர் இரண்டு ஸ்தலங்களையும் இன்று நாம் பார்க்கலாம். சேக்கிழார் பெருமான் தொண்டை நாட்டு புலியூர் கோட்டத்து இந்த குன்றத்தூரில் கிபி 1100ஆவது ஆண்டில் தோன்றியருளினார். இவருடைய தகப்பனார் பெயர் வெள்ளியங்கிரி, தாயார் பெயர் அழகாம்பிகை. இவர் வேளாள மரபை சார்ந்தவர். இவருடைய இயற்பெயர் ராமதேவன் என்பதாகும். பிறந்த குடி சேக்கிழார் குடி. அதனால் இக்குடியில் அவர் பிறந்தது சிறந்து விளங்கியதால் இவருக்கு சேக்கிழார் என்றே பெயர் வழங்கலாயிற்று. இவர் காலத்து அரசனாகிய அனபாய சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் ஆண்டு 1133 1150 வரை இவருடைய அறிவு சிறப்பை உணர்ந்து அவரை முதலமைச்சராக்குகின்றார். அரசன் இலக்கிய சுவையை உணர்ந்து அதில் இறை அருளை வேண்டி அரசனுக்காக சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர்களின் புராணங்களை எல்லாம் எடுத்து கூறி பக்தி உணர்வை ஊட்டிய பிறகு இந்த சேக்கிழாரின் 6286 பாடல்களை கொண்ட திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் நமக்கு கிடைக்கப்பெற்றது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அருள்மிகு சௌந்தராம்பிகை உடனுரை சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சேக்கிழாரால் கோவூர் என்ற இந்த ஸ்தலம் நாம் அறிய வருகிறோம். திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த திருக்கோயில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும். இந்த கோயிலின் அக்ரஹாரம் இனி இப்போதும் பாழடைந்த நிலையில் இருக்கின்றது. புனருத்தாரணமான பிறகு மிக சிறப்பாக விளங்கும் என்றும் தேர் சரியான நிலையில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கான இந்த சிறந்த கோவில்களுக்கான ஒரு செயலி அப்ளிகேஷன் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் ஸ்தல வரலாறு மற்றும் கோயில் சம்பந்தமான விளக்கங்களை பெறலாம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேக்கிழார் அவதரித்த குன்றத்தூரில் அவருக்கான தனி திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அந்த திருக்கோயிலும் அதற்கு எதிராக உள்ள அவர் வழிபட்ட சிவஸ்தலமும் ஒருங்கே காணலாம். இந்த கோவூருக்கும் குன்றத்தூருக்கும் 2 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே இருக்கின்றது. எனவே 4 திருக்கோயில்களை தரிசிக்கும் ஒரு வாய்ப்பு இந்த பயணத்தால் நமக்கு கிடைக்கும். சேக்கிழாரின் இந்த வழிபட்ட சிவஸ்தலம் கஜபிரஷ்டம் என்று தூங்கானை மாடம் என்று கூறுவார்கள். கோபுரத்தை பாருங்கள், யானையின் பின்புறம் போன்று அமைந்திருக்கும் இந்த ஸ்தலம் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. எனவே நமக்கு கிடைக்கும் வாய்ப்பில் இப்படி ஒரு சிவஸ்தலங்களை தரிசித்து ஒரு திருத்தொண்டர் புராணம் கிடைக்கப்பெற்ற அடியாரின் பிறந்த ஊர் அவதார ஸ்தலம் என்று சொல்வார்கள். அவர் வழிபட்ட சிவஸ்தலத்தையும் நாம் ஒருங்கே வழிபட ஒரு வாய்ப்பு. இதே இடத்திலே குன்றத்தூரில் முருகர் கோயில் மலை மீது அமைந்திருக்கிறது. திருவூரக பெருமாள் கோவில் இந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்திலாக அமைந்திருக்கிறது. அனைத்து திருக்கோயில்களிலும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மிக பழமையாக விளங்கக்கூடிய இந்த கிராமத்தில் நாம் 4 திருக்கோயில்களை பக்கத்தில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை சென்றால் வழிபடலாம்.